Hi, how was your journey? It was good. Are you tired? No. மலேசியால இருந்து 3.5 மணி நேரம் தானே. இவ்வளவு பெரிய சாதனை. நீங்க ஒரு பரதநாட்டிய டான்சரா அறியப்படுறீங்க. சோஷியல் ஆக்டிவிஸ்டா பாராட்டப்படுறீங்க. ஆக்சுவலா கல்கி யாரு? வான்மழையின் துளிகள் ஆணி துளியா பெண்ணின் துளியா ஆழ்கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா காற்றில் ஆண் பெண்கள் வேதமில்லை மழையில் வெயில் காட்டும் மாறவில்லை இரு நேர்கோடு இணையும் இடத்தின் உருவம் இது வல்லவா சிவனை நீ பார்த்தால் சிவன் உருவம் உமையை நீ பார்த்தால் உமை உருவம் கண் பார்வை காட்டாத முழு உருவம் உடலின் தெய்வீகம் புரியாத புது வடிவம் வான்மழையின் துளிகள் ஆணி துளியா பெண்ணின் துளியா கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா கடலின் ஆழத்தை யாரும் கண்டு சொல்லலாம் உடலின் ஆழத்தை யாரும் காண முடியுமா குழந்தை காலத்தில் ஒரு உடல் வளர்ந்த காலத்தில் வேறுடலை சிதையில் தீ வைத்து எரித்திடும் வரையினில் உடலின் உருமாற்றம் தொடர்கதையே ஆண்கள் என்பதும் பெண்கள் என்பதும் மாய தோற்றங்கள் திருநங்கை வெளியிற கரை நடுவினில் ஓடும் நதியா வான்மழையின் துளிகள் ஆணின் துளியா பெண்ணின் துளியா ஆழ்கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா காற்றில் ஆண் பெண்கள் வேதமில்லை மழையில் வெயில் காட்டும் மாறவில்லை இரு நேர்கோடு இணையும் இடத்தின் உருவம் இது வல்லவா சிவனை நீ பார்த்த சிவன் உருவம் உமையை நீ பார்த்த உமை உருவம் கண் பார்வை காட்டாத முழு உருவம் உடல் தெய்வீகம் புரியாத புது வடிவம் வான்மழையின் துளிகள் ஆணின் துளியா பெண்ணின் துளியா ஆழ்கடலின் அலைகள் ஆணின் அலையா பெண்ணின் அலையா உங்க ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க ஊர் தஞ்சாவூர் பக்கத்துல விளார்னு ஒரு கிராமம். பிறந்து வளர்ந்ததிலிருந்து எனக்கு எங்க ஊர் மக்களும் எங்க ஊர் தோப்பும் வயலும் பிளஸ் ஆற்றங்கரையும் மட்டும்தான் தெரியும். எங்க அப்பாவை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு சிங்கம் மாதிரி சிலம்பவாதியார். அவருடைய முழு ஆர்வமும் சிலம்பத்திலையும் தன்னை போலவே என்னையும் உருவாக்கணுங்கிறது தான். அப்பாவுக்கு நண்பர்னா எங்கள் சோப்பு மாமா மட்டும்தான். அவரே சொந்தமாக சோப்பு பவுடர் தயாரித்து பக்கத்து ஊர்களுக்கு தன்னோட புல்லட்டில் கொண்டு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவார். மாமாவுக்கு ஒரே பொண்ணு மீனா. அவள் பிறக்கும் போதே அத்தை இறந்துட்டாங்க. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா. மீனாவோட வாழ்க்கை பாதிக்குன்னு மாமா வேற கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. வழக்கமாக எல்லா பெரியவங்களும் முடிவு செய்கிறது மாதிரி எங்கள் வீட்லேயும் மீனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மீனா பிறந்ததுலேருந்தே முடிவு செஞ்சுட்டாங்க. மீனாவுக்கும் அது போலவே அவள் உலகமே நான் தான். தூங்குற நேரம் போக மற்ற நேரத்துல எல்லாம் சுப்பு சுப்புன்னு என்னையே சுற்றி வருவா. சோப்பு மாமாவோ அவரோட உலகமே மீனா, புல்லட், எங்க அப்பா. அப்பா ஸ்கூலுக்கு போனியாடா? போனப்பா.
டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க? நல்லா படிக்கணுமா, படிப்பு தான் முக்கியம். என்னம்மா புதுசா இயேசு வந்திருக்காரு, அவரையும் லிஸ்ட்ல கொண்டாந்து சேர்த்துட்டியா நீ? அப்பா எங்க டீச்சர் சொன்னாங்க எல்லா சாமியும் ஒண்ணுதான். கரெக்ட் தான், எல்லா சாமியும் ஒண்ணுதான். ஒரு சாமி இல்லைன்னாலும் ஒரு சாமி காப்பாத்தும். அந்த சாமி பெருசு இந்த சாமி பெருசுன்னு நம்ம சண்டையே போட்டு கூடாது. எல்லா சாமியும் ஒண்ணுடா செல்லம். சோப்பு எப்ப பார்த்தாலும் பொண்ணை கொஞ்சம் வேலை. ஏன் நீ தான் வர்றது கொஞ்சறேன். இந்த லூஸ்ல சோப்பு பவுடர் கொடு. கொஞ்சிட்டாலும் நான் லூஸ்ல தானே கேட்டேன். இங்க யாரும் நட்டு கிடையாது லூஸ் ஆகிறதுக்கு. ஏய் சோப்பு வாங்குறதும் நிமிர்ந்திருக்க வேண்டியதானே. தனி கட்டையா இருக்குன்னு வளைச்சு போடலான்னு பாத்தியா? ஆமா, இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவரை போய் வளைக்கிறாங்களாமா. ஏய் சோப்பு சோப்பு போடு. அதுங்க கொலுங்க, இதுக்கு தான் வந்தா போல இருக்கு. மீனா இந்த காசை கொண்டு போய் அந்த போட்டோ பக்கத்துல இருக்கிற டப்பால வைமா. இன்னைக்கு 5 ரூபா நஷ்டம். அம்மா அப்பப்போ ரேடியோவில் ஏதாவது ஒரு நல்ல பாட்டு வந்தா எங்களுக்கு ஆடி காட்டுவாங்க. அக்காவுக்கெல்லாம் அம்மா ஆடினா அது ஒரு ஜோக்கு. ஆனா எனக்கு அது ரத்தத்திலேயே கலந்து உயிருக்குள்ளேயே வாழ தொடங்குச்சு. அழகிய மாடு திங்குதுடி. ஐயோ ஒரு மரத்துக்கல்ல ஒரு மண்டலம் குடிக்கணும்னு நாம 2 மண்டலமா வந்துட்டு இருக்கோம். நான் தினமும் குடிக்கிறேன், நீ ஒரு வாயாவது குடிச்சியா? சாப்பிட்டு உடம்ப தேத்துறா. நண்பா உனக்கு கல்லு பாடி, எனக்கு கல்லு பாடி, புரியுதா? எங்க புரியுது? கல்லே வந்துருச்சு பாரு. குடிச்சு உடம்ப நல்லா தேத்து, நான் ஊறுகாய நக்கிக்கிறேன். மாப்பிள்ள வா 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 வாடா செல்லம், வா 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 வா. எப்படா என் பொண்ணுக்கு பரிசம் போட போற? ஐயோ இப்போ என்ன சலிச்சுக்கிறான், விடாம குடிச்சிட்டு இருக்க. டேய் சுபு, என்னடா இன்னைக்கு உக்கு தலையாரி விளையாட வரியா? நீயா நானா பாத்துடோம்டா. நான் ரெடிடா. ஒரு அடியும் பம்பரம் காலிடா. எதுன்னு சொல்லுடி மீனா, பயப்படாம எதுன்னு சொல்லுடி மீனா. அந்த ரோஸ் கலர் இந்த ஏன் பொம்பை தேட உடைச்ச? இந்த தடவை என்கிட்ட வச்சுப்பியா? விடுங்கடா. உன் மேல எதுவும் தப்பு இருக்காடா? இல்லப்பா. கோழையா 100 வயசு வாழறத விட வீரனா அல்பாயுசுல செத்து போகலாம். என் பையனா இருந்தா அவனை அடிச்சுட்டு வீட்டுக்கு வா. முடிஞ்ச வரைக்கும் அவனை அடிச்சுக்கடா. உங்க அப்பா கூட்டண்டா நான் என்ன பயந்து விடுமா? நீயே ஒரு சொங்கி போயிடா. இதுல இருந்தா அறா. டேய் மாமா தான் சொல்றாருல அறா. டேய் நீ வாமா.
நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா. என் புள்ள சிங்கம்டா. இப்பதான் நீ என் புள்ள. டேய் சுப்பே, என்னடா தோப்புக்கார வர மாதிரி தெரியுதுடா. ஓடி போயிடுங்கடா. நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடுடா. ஓடி போயிடுங்கடா. ஏய் நீ ஓடா. ஏய் வாடா நீ ஓடா. சொன்னா கேளுடா. வந்து சொல்லடா. டேய் தோட்டக்காரன் வரடா. ஏய் குண்டா வாடா. வா வந்து புடி. ஏய் இருடா. ஏய் போடா டேய். வாடா. இங்க போறியடா. ஏய் புடி வா. ஏய் புடிச்சுக்கடா. ஏய் போடாடா. டேய் போடாடா டேய். ஏய் போடாடா. வெப்பே வெப்பே. ஏய் அடிபட்டுச்சாந்த வீரனுக்கு அழகு புண்ணுதா. என்ன விழுப்புண்ணா? விழுப்புண்ணோ விழாத புண்ணோ. சரி என் பங்கு கொடுந்த. உன்னதாண்டா காவலுக்கு நிக்க வைக்கணும். சோப்புக்காரங்கிட்ட மாட்டி விட்டல. அது இல்லடா. சரி சரி விடுறா. இந்தா படிச்சிட்டியாடா? நீ படிச்சியாடா? நான்லாம் நேத்தே படிச்சிட்டேன். நீதா? நான் படிச்சு என்ன பண்ண போறேன்? சுப்பு தானே படிக்கணும். அவனை தானே நான் கட்டிக்க போறேன். இல்லடா சுப்பு? படிக்காம எப்படா பரிச்சு எழுதுவ? நீ நல்லா படிடா. நான் உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். உடுக்க நேர்ந்தவன் கை போலே. காப்பி அடிப்பது சுபு சுபு இங்க என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தாதான் நீ அடிப்பியே. அடிக்க மாட்டேன், வா. நிஜமாவா? வா. எங்க பாட்டி வீட்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன நேரத்துல வந்து எனக்கு என்ன வாச்சிச்சோ? சனியனே போவியா? சொல்லு போவியா? யமனா வந்து வாச்சிருக்கு. போவியா? உனக்கு தெரியாமையா? பாட்டி போய் சேராம இது வேற. முதல்ல நீ தான் நல்லா ஆடுறியே, நம்ம ஸ்கூல்லேயே ஆடுன்னு மீனா சொன்னதால ஆர்வத்தோட நான் மேடை ஏறினேன். தனக்கு தெரிஞ்ச அளவில் மீனாவே எனக்கு மேக்கப் போட்டு விட்டா. அன்னைக்கு என் முகத்தை கண்மை
பொட்டுன்னு அலங்கார பொருட்களோட கண்ணாடியில் பார்க்குறப்போ சின்ன புறா ஒன்று உள்ளுக்குள்ளே சிறக்கடிச்சு பறக்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிது. ஆனால் அன்னையிலேருந்து தான் அப்பாவுக்கு என்ன பிடிக்காம போச்சு. ஏய், பொழுது போய் தாசி குழி விளையாடுறீங்களா? முண்டங்களா? அப்பா வர நேரமாச்சு, சீக்கிரம் எடுத்து வைங்கடி. இருமா, எடுத்து வைக்கிறோம். வாங்கி கட்டிக்கணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? டேய் சுப்பு, மூஞ்ச கழுவுடா, இல்லைன்னா உங்க அப்பா வீட்டுக்குள்ளேயே சிலம்பாடிடுவான். அம்மா, சப்பாத்திக்கு மாவு கம்மியா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிருங்க. காவாலி பயல ஒண்ணு. அப்பா, அம்மா, ஏன் புள்ளடா நீ? சிங்க மாதிரில இருந்திருக்கணும். என்ன திமிர இருந்தா பொம்பளை வேஷம் போட்டு ஆடுவேன். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. மையி போட்டு பவுடர் ஆம்பளையாடா நீ? வெக்கமா இல்ல உனக்கு? அழகுறா, அழுகிய முழுகு. அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல. செய்வியா? வீரபத்த புள்ள நீ. என்ன கொன்னாலும் கூட நீ அழுவ கூடாது. அழுவடா. இன்னொரு தடவை நீ ஆடுன குடும்பத்தோட வெட்டி போட்டுருவேன். எனக்காக பேச மாட்டியாமா? என்ன உனக்கு பிடிக்கலையாமா? புடி பாத்து. எப்பவுமே தன்னை பற்றியே நினச்சிட்டு இருக்கிற அப்பாவுக்கு கோபம் வரும்போதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்து அம்மா அவரை அடக்கிடுவாங்க. குடியா முழுகிடுச்சு, சாப்பிட வாங்கடி. இந்த வீட்ல யாருக்குமே என்ன பிடிக்கல. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? வாங்க. அப்பா, இதை உறிஞ்சு கொடுங்கப்பா. அம்மாட்ட கொடுமா. நல்லா சாப்பிடுறேன். அப்பா உடம்பாட்டம் கல்லு மாதிரி இருக்கணும். தொட்டு பாரு, தொட்டு பாரு. கொல்லு மாதிரி இருக்கும். பாத்தியா, இப்படிதான் வச்சிருக்கணும். நல்லா சாப்பிடு. என்னை எப்படியாவது சிலம்ப வேறுன்னு ஆக்கிடணும்னு அன்னையிலேருந்து அப்பா எனக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் எனக்கு சிலம்பம் வரவே இல்லை, பரதம் தான் வந்தது. டேய், என்னடா பண்ற? ஒன்றும் இல்லைப்பா. ஒழுங்கா பாரு. ஏய், என்னது? வாடா, நான் பண்ற மாதிரியே பண்ணு. கால் அப்படி வை.
டேய் ஏன்டா தப்பா பண்ற? சரியா வை, பின்னாடி வா. என்னடா பாக்குற? நான் என்ன சொல்றேன், நீ என்ன தப்பா பண்ற? சரியா பண்ணு, வா. டேய் சிலம்பாட சொன்னா நாட்டியம் ஆடுற, போய் அந்த கம்பை எடுத்துட்டு வா. டேய் கம்ப சரியா படி. டேய் சிலம்பாட சொன்னா நாட்டியம் ஆடுற, சரியா பண்றா. பார்வை கத்தி மாதிரி இருக்கணும். டேய் என்னடா நாட்டியம் ஆடுற மாதிரி கண்ணை பாக்குற? சரியா பாடுறா. அடட மாப்பிள்ள பின்றான். இந்த போடு போடுறான். அடாடாடா பிரமாதமா ஆடுறியடா மாப்பிள்ள. எங்கடா இதெல்லாம் கத்துக்கிட்ட? அம்மா கிட்ட. உங்க அம்மா இன்னும் பழசெல்லாம் மறக்கலையா? இந்த ஓலையில எனக்கு பிபி செஞ்சு தாங்கப்பா. செஞ்சு தரடா செல்லம், வாடா. உனக்கு இல்லாத பிபியா? உனக்கு வாட்ச், மோதிரம், கண்ணாடி எல்லாம் செஞ்சு தரேன்டா. மாமா எனக்கு மாமா 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 எனக்கு மாமா மாமா. இருற மாப்பிள்ள, வாசிக்க விட மாட்டியே. இந்தாடா நீயே வாசி. இந்தாடா தங்கம், வாட்ச், மோதிரம், கண்ணாடி. விளையாண்டு இருங்க என்ன, நான் வந்துடுறேன். எங்கள் அம்மா ரொம்ப பாவம். தன்னோட ஆசைகளை எல்லாம் மறந்துட்டு அப்பாவுக்கு பிடிச்சதை மட்டுமே செய்ய பழகிட்டாங்க. உன் புள்ள சிலம்பாட சொன்னா கூத்தாடுறான் உன்ன மாதிரியே. என்ன முறைக்கிற? அம்மா சொன்னாங்கன்னு வயசு வித்தியாசம் பார்க்காம உங்களை கட்டிக்கிட்டேன். ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஒத்துக்கிட்டேன். நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமா தலையாடுறதுக்கு நாங்க என்ன உங்க அடிமையா? ஆட்னா என்ன குத்தமா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கண்டுட்டேன்? 4 குழந்தைய பெற்றதான் மிச்சம். வீரம் விளையிற பூமிடி இது. வீரனுக்கு வாழ்க்கப்பட்டா நாங்க என்ன கோழையா இருக்கணுமா? என் பையனாச்சு என்ன மாதிரி இல்லாம அவன் ஆசைப்பட்ட மாதிரி வாழட்டும். அழாத, அழுகைய முழுங்க. அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. நான் ஒன்னும் அழல. வெங்காயம் எரியுது. என்னடா வழக்கம் போல சூடா இருக்க போல இருக்கு? தள்ளுற தள்ளுற தள்ளு. மூஞ்சா பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. போய் மூஞ்ச போய் கண்ணால பாடுறா. இப்படி கொடுமா. அவனே சூடா இருக்கான், சூடா காஃபி வேற. நீ போமா உள்ள. அடாடாடாடா பிரமாதம்டா. என்னமா அண்ணா சுப்பு பின்னிட்டான்டா. சிங்க குட்டிடா அவன். சிங்க நீதான்டா மாப்பிள்ள, குட்டிடா அவன். அம்மா சுப்பு மூஞ்சில தண்ணி ஊத்திட்டாமா, சீக்கிரம் வாமா. இதோ வரேன் அவனை. ஏய் சனியனே வாடா. சுப்பு விடுங்க அத்தை, அத்தை விடுங்க அத்தை, அத்தை விடுங்க அத்தை. ஏய் ஏன் புள்ளையா நான் அடிக்கிறேன்? உனக்கு ஏன்டி பொத்துட்டு வருது? ஐயோ அம்மா சுப்பு முட்டை எடுத்துட்டு ஓடுறாம்மா. அவன் என்ன உன் புருஷனா? ஆமா சுப்பு அடிச்சா எனக்கு கோவம் தான் வரும். ஓடுறி. ஏய் நில்லடி. ஐயோ அம்மா மீனா முட்டை எடுத்துட்டு ஓடுறாம்மா. அந்த விளக்கமா எடுப்பட்ட சிறுக்கி வீட்டுக்குள்ள வா, உன்னை விளக்கமார்த்தால அடிக்கிறேன். சின்னஞ்சிறு இதயத்திலே மழை துளி குதிக்கிறதே.
விழுவது மண்ணுக்கு தெரியும் மழை துளி சேரும் இடம் யாருக்கு தெரியும் இது நதியாக ஓடி கடலோடு கூடி முத்தாகுமா இல்லை உப்பாகுமா ஏரேரிரேரா, ஏரேரிரா. சின்னஞ்சிறு இதயத்திலே மழைத்துளி குதிக்கிறது என்ன இந்த சொந்தம் என்று எட்டி எட்டி பார்க்கிறதே மழைத்துளி விழுவது மண்ணுக்கு தெரியும் மழைத்துளி சேருமிடம் யாருக்கு தெரியும் இது நதியாக ஓடி கடலோடு கூடி முத்தாகுமா இல்லை உப்பாகுமா ஏரேரிரேரோ, ஏரேரிரோ. கிளைகளில் பூ பூத்தால் ஊருக்கு தெரிந்து விடும் வேரிலும் பூ பூக்கும் அதுதான் பெண்ணிதயம் பெண் மனதின் காதல் எல்லாம் கைரேகை போலே வளர வளர கூட வளரும் கண்ணாடி பிம்பம் அது கை தீண்டும் வயது தினம் அன்பாகி அன்பாகி அலைபாயும் மனது பிள்ளை இங்கே உண்டுச்சுடா கிண்டலாமா கிண்டலா சுப்பு நில்லுந்த உன்னதான் என்னாச்சு சுப்பு நில்லு விடு சுப்பு இந்த சொல்லுந்த போகாதந்த எனக்குள்ள நான் உணர்ந்த பெண்மையும் பாஸ்கர் மீதான என்னோட காதலையும் மீனாவுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் என்னை புரிஞ்சுட்டு தான் நினைச்சிருந்தேன். என்னோட மீனா என்னை புரிஞ்சுக்கவே இல்லை. டேய் சுப்பு வந்துட்டான்டா பாஸ்கர் என்னை தோப்புக்குள்ள கூப்பிட்டப்போ உள்ளுக்குள்ள பரவசமா உணர்ந்தேன். அன்னைக்கு தான் என்னுடைய முதல் காதலை சுவாசிக்க ஆரம்பிச்சேன்.
என்னாச்சு சுப்பு? ஏன் நேத்துல இருந்தே கூட பேச மாட்டேங்கிற? சொல்லுந்த. இப்போ நீ சொல்லலைன்னு நான் கத்திடுவேன். ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் மூஞ்சி உம்னு வச்சுட்டு இருக்க? சிரி சுப்பு, சிரி, சிரிடா. விடுந்த. சுப்பு சிரின்ற. என்னந்த எதுவுமே பேசாம பொம்பளை மாதிரி உட்காந்துட்டு இருக்க? மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுந்த. ஆ? எனக்கு வெக்கமா இருக்குடா. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு கடிக்கிற போல இருக்கு. உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுதுடா. இப்போதான் நான் பொண்ணுங்கிறத உணர்றேன். எனக்கும் அதான் அந்த பிரச்சனை. இது நான் பொண்ணா உணருதா? சி அப்படி பார்க்காதடா. கூச்சமா இருக்கு. இன்னைக்கு என்னமோ உன்னை புதுசா பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கும் அதான் பிரச்சனை மீனா, பொண்ணா உணர்றது. அதுக்கு என்ன பண்றது? ஒரு வயசு வந்துச்சுன்னா மனசுக்குள்ள அப்படிதான் வரும். நான் பொண்ணு இல்லையா? நீ மட்டும் இல்லை மீனா, நானும் தான். என்னந்தே சொல்ற? நான் இப்பெல்லாம் மனசுல என்னை பொம்பளையாவே உணர்றேன். பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. நானும் உன்ன மாதிரி பரவசமா உணர்றேன். பிடிச்சிருக்கு. உன்னை இல்லை, பாஸ்கர. நான் உருவத்துல தான் ஆணா இருக்கேன், ஆனா உள்ள ஒரு பொண்ணா உணர்றேன். என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மீனா. நீ என் மனைவியே இருக்க முடியாது. வேணும்னா ஒரு தோழியா இருக்கலாம். சுப்பு என்னந்த சொல்ற? நீ எனக்கு வேணும் சுப்பு. நீ பொண்ணாக முடியாது. நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பிறந்த அன்னைக்கு நீ என் புருஷன்டா. புதுசா எப்படி பொண்ணாக முடியும்? எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல மீனா. என்னை புரிஞ்சுக்கோ மீனா. நீ என்னை தொட்டா எனக்கு எந்த உணர்வுமே வரமாட்டேங்குது. பாஸ்கர் தொட்டா தான் வருது. அது எப்படி வராம போக முடியும்? நீ என்னை விட்டு போக முடியாது. இப்போவே இங்கே நீ எனக்கு புருஷனாகிற. ஆ ஆ தொடவே இல்லை. தீன் குணம்
விடு. அடியே அடியே அடி பாவி, என்ன காரியம் பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்டேடி. ஐயோ, என் வயிறு பத்திட்டு எரியுதடி, மானமே போச்சேடி, என் மானமே போச்சேடி. இந்த கையால அவனை அடிக்க வச்சுட்டேடி, கையால அவனை அடிக்க வச்சுட்டேடி. அவன் தெரியாம பண்ணிட்ட மாப்பிள, மன்னிச்சிரு மாப்பிள. அவகிட்ட போய் இப்படி நடந்துக்கிட்டேடி பாவி. உனக்கு எப்படி, நீ என் பொண்ணாடி. மாமா வாடி. என்ன மன்னிச்சிடு மீனா, என் மேல எந்த தப்பும் இல்லை. அப்பா அடிக்காதீங்க. மேல வளர்ந்த புள்ளைய அடிக்காதீங்க. என்ன நடந்ததுன்னு கேளுங்க. வாடா. டேய் சொல்றேன், தோப்புக்குள்ள என்ன நடந்துச்சு? தெரியலப்பா, கொஞ்ச நாளாவே நான் பொம்பளையா மாறுறது என்னால் உணர முடியுதுப்பா. புரிஞ்சுக்கோங்கப்பா. நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டப்பா சொல்றது? என்னடா சொல்ற? ஆமா ஆமா சீ, அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டமா போய் சொல்ல முடியும்? தோப்புல பாஸ்கர் என்ன தொட்டப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருந்ததுமா. அடிக்கடி நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாம பொம்பளை ட்ரெஸ் போட்டுப்பேம்மா. அக்காவோட பாவாடை சுட்ட போட்டுக்கணும் ஆசை ஆசையா வருதுமா. எனக்குள்ள இருக்கிற மாற்றத்துக்கு நானாம்மா காரணம். பேசுங்கப்பா, 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 பேசுங்கப்பா. நான் எந்த தப்பு பண்ண எனக்கு கேளுங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. நீ தப்பு பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கலம்மா. ஆம்பளை வளர்த்த பொண்ணு ஊரே பேசும்மா. பிறந்த இருந்து ஒருத்தனை புருஷன் புருஷன் சொல்லி வளர்த்தீங்க. அவன் என்னன்னா பொம்பளைட்டு சொல்றப்பா. நான் என்னப்பா பண்றது? என்னம்மா சொல்ற? சும்மா பொம்பளைட்டுன்னு சொல்றேன்ப்பா. என்னால இன்னொருத்தருக்கு முந்தனி வரைக்கும் முடியாதுப்பா. நான் செத்துடுவேன்ப்பா. அப்படிலாம் சொல்லாதம்மா, அழாதம்மா. சுப்பு என் மாப்பிள, நான் அவனை காப்பாத்தி கொண்டு வரேம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ஆனா செத்துருவேன்னு மாத்திரம் சொல்லாதம்மா. என்னால தாங்க முடியாதும்மா. ஏன்னா நானும் செத்துருவேம்மா. அப்பா இந்தாங்க. அடிங்கப்பா. கொல்லுங்க. அது எனக்கு புதுசு இல்லை. எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைய புரிஞ்சிக்காம அடிக்கிறீங்களே. என்னை விட 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்றதுதான் உங்களுக்கு முக்கியமா போச்சு. 3 அக்காவோட 4வது பொண்ணா என்னையும் ஏத்துக்கூடாதாப்பா? நீ என் புள்ள இல்லடா, செத்து போடா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. சுப்புவை நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, என்ன காரியம்டா பண்ற? என்னடா இது? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? வைத்தியமாடா நீ? ஆடுற கம்பத்துக்கு நெருப்புல போட்டிருக்க. வீர வீரன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேட்டா. ஒரு பையில பெத்துட்டு அவனால ஒழுங்கா வளர்க்க முடியலடா. அழுவாதரா வேலு, அழுவாதரா. டேய் வாடா வாடா, உள்ள போலாம் வாடா. வாடா டேய், அழுவாதரா. சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. வாடா வாடா.
காசு வேணும் மீனா. இதுக்கு ஊருக்கு போகணும். ஊருக்கா? எந்த ஊருக்கு போற? உனக்கு யாரு தெரியும்? தெரியல மீனா. எங்கள் அப்பா அம்மாவே என்னை புரிஞ்சுக்காம வெறுத்ததுக்கப்புறம் இனிமேல் இந்த ஊரை நான் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் காசு வேணும் மீனா. நீ இல்லாம இந்த ஊரு காத்து கூட எனக்கு மூச்சு விட்டு நானும் வேற. வேணாம் மீனா, நீ காசு மட்டும் கொடு மீனா. வேணாம் மீனா, காசு மட்டும் கொடு மீனா. சொன்னா கேளு மீனா. அழுவாதடா, எல்லாம் சரியாயிடும்டா. பார்க்க போகுது. உள்ள போங்கடி போ. அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. அழுவாதடா குழந்தை மாதிரி. மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் நான் கூப்பிட்டு வரேன். வேணாண்டா, இப்பதான் உன்னை சமைச்சிருக்கு, அதுக்குள்ளார அதை கூட்டிட்டு வந்து சடங்கு சுத்த சொல்றியா? உன்னை பெத்த அதை செத்துருச்சுன்னு நினைச்சுக்கிறேன். இன்னும் 10 புள்ள பெத்துக்க உடம்புல தெம்பு இருக்குடா. தெம்பு இருக்கலடி. என்னடா மடைய மாதிரி பேசுற? அப்ப என் பொண்ணுக்கு யாரா பதில் சொல்றது? வெட்டி கொண்டாந்து வீட்டுல பதைக்க சொல்றியா? டேய், உனக்கு வேணா உன் புள்ள முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் மாப்பிள்ளை முக்கியம். டேய், மாப்பிள்ளை இல்லாம மீனா செத்துருவாடா, செத்துருவாடா. வா சுப்பு, வா. டேய், கேளுடா, நான் சுப்புவோட வரேன். எதுக்குமே அழாத. நீங்க ஏன் அழறீங்க? ஊருக்குள்ள விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஊரை விட்டு போயிடுவோம். மீனா, ஓடாத, நில்லு. சுப்பு, சீக்கிரம் போ சுப்பு. மாப்பிள்ளை இறங்கிடுறா. மீனா, நில்லு. வாமா, வாமா. நான் கூட்டு வரேன்மா அவனை. அழுவாதம்மா, அழுவாத. நான் கூட்டு வரேன்னு சொல்றேன்ல, அழுவாதடா. மீனா, மீனா, என்ன மீனா இப்படிலாம் பேசுற? ஒண்ணும் இல்லம்மா, அவன் வந்துருவாம்மா, அவன் வந்துருவான். நீ ஒண்ணும் இல்லம்மா, வா. ஏமா இப்படிலாம் பேசுற? அவன் எங்கம்மா போயிட போறான்? அழுவாத சொல்லு. அம்மா மீனா, நடு ரோட்ல உட்காந்து இப்படி அழுவுறியம்மா. அப்பா எதிர்றா, அப்பா கூட்டு வந்துடுறா, கட்டாயமா கூட்டு வந்துடுறா. நீ அழுவாதம்மா, என்னால தாங்க முடியல. போயிட்டேல்ல சுப்பு, விட்டு போயிட்டேல்ல. ஏய், அங்க பாரு ஒரு பந்தி தானா வருதுடி. ஏய், என்ன அவ்வளோ அவசரமா? எவ்வளோ வச்சிருக்கிற? ஏய், என்ன அவ கூட போறியா? ஏய், நீ தான் பத்தாச்சு போயேன்டி. நீ கூட வர மாட்டியா? போலாமா? ஏய், என்ன நீ எங்களை மாத்தி நெளியிற? நீ கோத்தியா? ஏய், என்ன யோசிக்கிற? எனக்கு ஆளை பார்த்தாலே தெரியும். அட, என்ன பைகையெல்லாம் தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? சென்னைக்கு போகிறேன். போய் இதை பாரு பிஞ்சு, இது வந்து பெரிய உலகம். உனக்கு இதெல்லாம் புரியாது. நாங்கெல்லாம் பம்பைக்கு போகிறோம். அங்கே போய் உன்னையே எங்கள் ஜமாத்தில் சேர்த்துக்கிட்டு உன்னையே தங்கச்சா ஏற்றிட்டு போகிறேன். என்ன என் கூட வரியா? சரி வா, போகலாமா? என்ன? ஏ மாமா, ஏன் போலாமா? எல்லாம் எங்கே போகிறீங்க? நாங்களும் பம்பாய்க்கு தான் போகிறோம். எங்களையும் கூட்டு போறியா? கூட்டி போய் விட்டா என்ன தருவ? போங்க, போய் வண்டியில் இருங்க. என்ன புதுசாக கேட்குற? வாங்கிட்ட இருக்கிறத நீ கொடு, என்கிட்ட இருக்கிறத நாங்கள் தான். இனிமே நீ சந்தோஷமா கலகலப்பா இருக்கணும். பயப்படாதப்பா. உன்னை நான் பம்பைக்கு கூட்டிட்டு போறேன். அங்க ஆனந்தின்னு ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அவங்க உன்னை நாயக்கிட்ட கூட்டிட்டு போவாங்க. உனக்கு நிர்வாண பூஜை பண்ணி ஆப்ரேஷன் பண்ணா நீ பொம்பளையா மாறிடலாம். உனக்கு இஷ்டம் தானே? எனக்கு ரொம்ப விருப்பம். அப்புறம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? என்ன பண்ண? வயிற்று பொழப்புன்னு ஒன்று இருக்குது, பண்ணித்தான் ஆகணும். எல்லாருமே இப்படி பண்ணணுமா? எல்லாரும் இப்படி பண்றாங்கன்னு இல்லை. இன்னைக்கு எங்கள்லையும் நிறைய பேர் படித்து நல்ல வேலையிலலாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நல்லா வாழணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு மக்களும் அரசாங்கமும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. போலாமா? சென்னைக்கு போக இருந்த என்னுடைய பயணம் பிரியாக்காவால் மும்பைக்கு மாறிடுச்சு. அங்கே ஆனந்தி குரு கிட்ட என்னை ஒப்படைச்சாங்க. அங்கே உள்ள திருநங்கை சமூகத்தில் நான் அறிமுகமானேன். देखो मेरा दोस्त आया इधर. मेरे को बिरयानी चाहिए. ये देख डी, नया पिंजे आया. देखना. ஜெயாம்மா, ஜெயாம்மா,
को पाँव पड़ती हो। ये बम्बई का रोटी है, सात घर का रोटी है। पूरे हिजड़े लोग आके बैठे क्या, सब रोटी खा के जाने का। हमारा घर का रोटी है। कौन सा गांव? மதராசி. உன் பேர் என்னப்பா? சுப்பு. சௌந்தர்யா, இந்த கோத்தியை பத்திரமா பாத்துக்க குருபாய். நான் ஊருக்கு போறேன். நீ இல்லைன்னா என்னடி உன் ஸ்தானத்துல இருந்து என்னால பாத்துக்க தெரியாதா? சரி குருபாய். இந்த கோத்தியை நான் செயலாவா பண்ணிக்கிறேன். ஏண்டி அவ சம்மதமே இல்ல, எப்படி நீ சேலா பண்ணிக்குவேன்? என் மேல பொண்ணா வர்றதுக்கு உனக்கு விருப்பமா? விருப்பமாண்டி. ஏண்டி அவளே சம்மதம் சொல்லும் போது நாளைக்கு நானே வீட்டு கூட்டிட்டு போலாண்டி. சரி கூட்டு வாடி. சுப்பு, எங்களை மாதிரி வர உனக்கு சம்மதமா? சம்மதம். அவதான் வரேன்னு சொல்லிட்டல. அப்புறம் என்னடி, உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ரொட்டி விசேஷத்துலேருந்து சௌந்தர்யா அம்மா என்னை தாயம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே மானம்மா என்னை தன்னோட மகளாக ஏற்றுக்கிட்டு எனக்கு துணிமணியெல்லாம் கொடுத்தாங்க. मानो सर दर्द है, चाय बनाओ. बेनू, कौन सा गाँव तंबा? ஏண்டி இது என் ப்ளவுஸ் தானே, நீ ஏண்டி எடுத்த? ஏண்டி ஜாக்கெட் நல்லா இருந்தானே பார்த்தேன், அதுக்கு ரொம்பவே கோச்சிக்கிற. மானு என்ன பண்றா? देख दे, कृष्णा किशन नहीं பாம்பர்த்தம்மா, பாம்பர்த்த. जियो, जीत रो बेटा. हे मानू, इधर आओ. सटाई बिछा, मूरत को बिठा. मानो गाँव से लेके आया अम्मा. तेरे गाँव से आके है, देख जाकर देख, नानी की சீசா बोल दे. போடுறி. சுப்பு, डरना मत. ये मानो உட்கார வைடி கோத்தியே. ஏன் உம்முன்னு இருக்க? गाँव से नया मूरत आया. கோத்தி சீசா இருக்காடி, இன்னும் அழகா இருக்கா. ஆமாண்டி. அவளே வெக்கப்பட்டுட்டு இருக்கா. என் செயலை என்ன இன்னும் கொஞ்ச நாள்ல அவ பார் மும்பையை விலைக்கு வாங்கிடுவா. कौन से गाँव बेटा? मद्रासी है, वो तमिल. संध्या, नया कोती आया, कपड़ा लेके आओ. சாமா देखने के लिए और सर के रहती ना ना. நானி கப்படா கொடுக்குறாங்க, எழுந்து பாம்பர் சொல்லு. जियो बेटा. சீக்கிரம் பத்தாச்சுன்னு வாங்கடி. சீசா இருக்கா, கை போட்டா. ஆமா ஆமா, ஜோப்பன் தான். என்ன திமிர இருந்தா பொம்பளை வேஷம் போட்டு ஆடுவேன். डरो मत बेटा. ए यहाँ देख कोती नारन सर के है वो, देख डी. वाह वाह वाह. ஜோப்பன். எவ்வளவு அழகா இருக்கா பத்தியா? ஜியோ जियो, ஜியோ. जियो. உட்காருமா. बैठो बैठो. வாடி, மூக்கு குத்தலாம், இன்னும் அழகா இருப்பா. தள்ளி உட்கார் குருபாய். लेमा, नाका पुली. ஏ பிஞ்சு மூக்குத்த போறேன், எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமா ஊசி படுத்துக்கோ. குத்துற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் कुछ பயப்படாத. भी डरना मत बेटा. नाक का पुल्ली रहे तो नारन जैसे रहते. जियो माँ. மூக்க காட்டுமா. கத்தாதடி, சின்ன வலி தானே. ஐயோ செல்லம் இல்ல. திருகாணி போட்டாச்சு. ஆ, எவ்வளவு அழகா இருக்குது பாத்தியா? बहुत अच्छा. यम्मा सीसा இருக்கிறாடி. हिजड़े में नया कोती को नाम रखना है. क्या रखना मालूम है? इसका नाम मैं रखूंगी, मैं रखती इसके नाम चांदनी. பாக்கறதுக்கு நடிக்கிற சோபனா மாதிரியே இருக்கறா. சோபனானே अच्छा வைக்கலாம். नहीं है, मैं रखूंगी. क्या नाम? इसका नाम मुनियम्मा. ये सब अच्छा नहीं, मैं रखूंगी इसका नाम कल्की कल्की कल्की. दीन, दीन, दीन. ए रमैया, हाँ. ये मुहूर्त के लेके जाकर अच्छा मी. ना के पास बोल दिया, इसको लीट लगा दो. अच्छा मी. திருநங்கை சமூகத்தின் தலைவியாக இருக்கிற நாயக் வீட்டில் எங்கள் திருநங்கை சமூகத்தோட சம்பிரதாயப்படி பொண்ணாக தத்தெடுத்துக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து சுப்புவாக இருந்த நான் கல்கியாக மாறிட்டேன். जल्दी कपड़ा खोल के अंदर से घर पे अंदर आ जा. अरे आना जल्दी करके. क्या हुआ? चलो எல்லாரும் உள்ள வாங்க. आओ 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 बेटा, जल्दी आओ ना. जियो 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 माँ. हाँ वो गुरु
की जगह नई मूर्त आ गई ले क्या मालूम वो कोती अच्छा है अच्छा वो नया मूर्त है मेरा चेला को रीत डालेंगा मुहूर्त हाँ नया मुहूर्त तुम्हारा नाम क्या? मेरा नाम मानू मेरा गुरु का नाम कनका तुम नाम? मेरा चेला का नाम सुब्बू सुब्बू एक और मुहूर्त ये मुहूर्त है ये नया मुहूर्त मेरा चेला को रीत रीत डालेंगा डालेगा। अरे जीनत रीत डालेगा वो कोरी मूर्त है अच्छा बेटा अच्छा माँ चेला का 500 रुपया समझे अच्छा माँ तुमका 500 रुपया अच्छा माँ और मेरा गुरु का 200 रुपया सटाई में रख चाय पैसा दिसता रख दे वो अच्छा 500 रख बेटा रीत में डालने माँ 500 रुपया माँ वो 1200 है नानी का 200 रख माँ अच्छा मेरा सोनाली ये क्या बोझ रीत निकाली 1200 है ना वो कौन सा नाम है मेरा गुरु भाई किधर रहती वो मेरा घर में अच्छा गुरु पाँव पर रीत डालेंगे रीत डालो अच्छा वो बाण का चला वो नाम का बोली वो सुबह का 5 रुपया रीत डालने का दिन 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 बेटा का बेटा मैं लालू செல்லமென பெற்ற தாயுனை அழைத்திருப்பாள் அங்கம் மாறி வளர்ந்தவுடன் அவளே கூட வேர்த்திருப்பாள் நதியில் இறகாய் மிதக்கும் வழி கரையில் இருந்தால் தெரியாது உடலை வெறுத்து சுமக்கும் வழி உலகில் யாருக்கும் புரியாது சிட்டுக்குருவி போலே நீ விட்டு விடுதலையாகின்றாய் சுற்றும் பூமி எல்லாம் சொந்தமாக்கப் போகின்றாய் நீயாகி வா போய் நேராகி வா ஜெய ஜெய மாதா சந்தோஷி மாதா 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 ஜெய ஜெய மாதா சந்தோஷி மாதா
பெண்ணை காத்திருந்த காலம் வந்தது கும்மியடி கண்ணம் முழுவதும் வெட்கத்தால் கதைகள் பேச பாட்டுபடி உனக்கும் உறவுகள் இருக்குதடி உன் போல் எல்லாம் சிரிக்குதடி இறக்கும் வரைக்கும் இந்த நொடி நெஞ்சில் இருக்கும் நல்லதடி இன்பம் இன்பம் இன்பமென இன்பத்திலே மூழ்கிவிடு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் இருந்தால் கூட வாங்கிவிடு పాంపడుతున్నాని జయమ్మ 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 नानी कल की बहुत अच्छी नाच रही है। अच्छा अच्छा मैं कल आके सिखाती दे रही हूँ। अब मैं चल रही हूँ। अच्छा बेटी ठीक है नमस्ते। नमस्ते नमस्ते। नमस्ते बहुत अच्छा नाच रहे இருங்கடி ஏன்டி இவ்வளோ அர்ஜென்ட் பண்றீங்க சீக்கிரம் குடேண்டி ஃபர்ஸ்ட் நானி குடுமா ए क्या मानो रोटी बहुत छोटा है सौंदर्य कैसा है सेठ चपाती खाओ कल की खाना खाओ என்ன குழம்புனே தெரியலடி सेठ बहुत करते सेठ धंधा కొంతరాడి
कोती पा जाओ। राजी नहीं है, ये क्या बात है? धंधा करने के लिए आया। अच्छा। எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வர்ஷினி டீச்சர் என்னோட நாட்டிய ஆர்வத்தை பார்த்து நாட்டியம் கற்றுக் கொடுத்தாங்க. கை இங்கே இல்லை, இப்படி. இங்கே வெரி குட். வா அம்மா சாயா. இப்போ வரேன். நீ தஞ்சாவூர்னு പറഞ്ഞപ്പോ എനിക്ക് ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எந்த குரு திருவையாரா, நான் அவர்கிட்ட தான் பரதம் கத்துக்கிட்டேன். தஞ்சாவூர்னு சொல்றீங்க, நீங்க பேசுற தமிழ் வித்தியாசமா இருக்கே. நோ 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 நோ, ஐ அம் பேசிக்கலி மலையாளி. ஓ ஆமா. தேங்க் யூ மா. உனக்கு படிக்க தெரியுமா? நான் +2 பாதி படிப்பிலேயே விட்டுட்டேன். படிக்க கத்துக்கோ, ரொம்ப முக்கியம். இட் will help you. தேங்க்ஸ். நல்ல வேளை நான் உங்களை பார்த்தேன். இல்லைன்னா மற்றவங்கள மாதிரி பெக்கிங் ப்ராஸ்டியூஷனுக்கு போயிருப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, பெரிய டான்ஸர் ஆகணும்னு. ஆனால் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. நீங்கள் எப்போ பொம்பைக்கு வந்தீங்க? கொச்சியில் மலையாள ஃபிலிம்ஸில் நான் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஹிந்தி ஃபிலிமில் சான்ஸ் கிடச்சிது. ஸோ அம்மாவும் ஞானும் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம்.